Hello friends, welcome to our Kongu Tamil YouTube channel. மும்பை தீவிரவாத தாக்குதலின் போது ரத்தன் டாடா எடுத்த மனிதநேய தீர்மானங்கள். 26 நவம்பர் 2008 மும்பை தாஜ் ஹோட்டல் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். 160க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். தாஜ் ஹோட்டல் டாடா குழுமத்திற்கு சொந்தமானது. ரத்தன் டாடா தன்னுடைய பாதுகாப்பு படைகளை அழைத்து வரவோ VIP பாதுகாப்பை பெறவோ இல்லை. தாக்குதல் நடந்த அடுத்த நாளே அவர் தாஜ் ஹோட்டலுக்குள் நுழைந்து ஊழியர்களை மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் பார்த்து ஆறுதல் கூறினார். ஊழியர்களுக்கு 100% சம்பளத்தை தொடர்ந்தார். சம்பளம் கிடையாது என்ற நிலை இல்லை. கேஷுவல் ஒர்க்கர்ஸ், பார்ட் டைமர்ஸ் என எல்லோருக்கும் முழு ஊதியம் வழங்கப்பட்டது. பாதிக்கப்பட்டோர் குடும்பங்களுக்கு வீடு, மருத்துவம், கல்வி என அனைத்து வசதிகளும் வழங்கப்பட்டன. சில குடும்பங்களுக்கு தொழில் தொடங்க உதவித்தொகை வழங்கப்பட்டது. அவர்களின் நிலையை பார்க்காமல், எந்த ஆவணமும் கேட்டுக்கொள்ளாமல் தனிப்பட்ட நிதி உதவியை வழங்கினார். தாஜ் ஹோட்டல் ஊழியர்கள் தங்களை பாதுகாக்காமல் விருந்தினர்களை முதலில் பாதுகாக்க முயன்றனர். ரத்தன் டாடா இவர்களுக்காக முழுமையாக கண்ணீருடன் நின்றார். இவ்வாறான நெருக்கடியான சூழ்நிலையில் ரத்தன் டாடா எடுத்த மனிதநேய தீர்மானங்கள் வணிகத்துக்கு மேலான பொறுப்பும் உண்மை தலைமைத்துவமும் என்னும் அருமையான பாடத்தை உலகுக்கு வழங்கியது. பணம் அல்லது புகழுக்கு பின் அல்லாமல் மனிதருக்கான அக்கறையும் அன்பும் தான் மிகப்பெரிய சக்தி என்பதை இது உணர்த்தியது.